வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. உருளைக்கிழங்கு போண்டாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் உளுந்து, தேவையான அளவு கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், விழுதாக அரைத்த பச்சை மிளகாய், நறுக்கிய பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக வைக்கணும். வெங்காயத்துக்கு தண்ணீர் இந்த அளவு இருக்கணும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். முக்கால்வாசி தண்ணீர் நல்லா வத்திடுச்சு. வெங்காயம் நல்லா குக்காயிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்கு போண்டாக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கணுங்க. வேக வைத்த உருளைக்கிழங்கு 1/2 கிலோ. வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசித்து சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி மசாலாவை வரட்டும் போது கடாயில் மசாலா ஒட்டாமல் வரணும். உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த மசாலா நல்லா ஆறணும். உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறினதுக்கு பிறகு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து போண்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். மாவு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிடுங்க. தண்ணீர் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா உருண்டையை எடுத்து போண்டா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். உருளைக்கிழங்கு போண்டா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் போண்டா மாவில் டிப் பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. Keep watching.